இது கதை இப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த விஜய் விஷால் தர்சிகா கதை வந்துட்டு என்னோட முடிவுக்கு வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி இது மக்கள் மத்தியிலையும் சரி நம்ம மத்தியிலையும் சரி நிறைய போராட்டமா இருக்குது. நானும் எதிர்பார்க்கிறேன், ஏன்னா இதை ஃபர்ஸ்ட் முடிச்சு விடுங்க. நானும் கிட்டத்தட்ட இன்னைக்கு தர்சிகா வீடியோவே கிட்டத்தட்ட ஒரு 5-6 வீடியோ போட்டேன். தர்சிகா விஜய் விஷால் வீடியோவை நான் கிட்டத்தட்ட 5-6 வீடியோ போட்டிருந்தேன். மறக்காம போய் செக் பண்ணி அந்த ஒரு லைன் வைஸ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அன்சிதா வந்துட்டு இவங்கள்ட்ட போயிட்டு சொல்றதா இருக்கட்டும், நம்ம விஜய் விஷால்ட்ட, அதுக்கப்புறம் தர்சிகாட்ட போய் சொல்றதா இருக்கும், ரெண்டு பேருமே ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு அன்சிதா வந்து பயங்கரமா வந்து இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சு. அண்ட் இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தர்சிகாவும் அருணும் வந்துட்டு மிளகா போட்டு அரைச்சிருப்பாங்க உங்களுக்கு. அதை அரைச்சு அப்படியே கையெல்லாம் செம்ம எரிச்சல உங்களுக்கு. அதை எரிச்சு ரெண்டு பேருக்குமே செம்மையாயிருச்சு. அருணுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதோட நம்ம தர்சிகாவுக்கு தான் விஜய் விஷால் வந்து செம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இருந்தாப்ல. கையில அந்த மருந்து தடவுறதுன்னா என்ன தடவுறதுன்னா அது தடவுறதுன்னா இது தடவுறதுன்னா அந்த மாதிரி நிறைய இது வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா இவங்களுக்கு ஏத்த முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹவுஸ்மேட் எல்லாருமே வந்துட்டு நாங்க ரெண்டு பேருமே எங்க கான்வர்சேஷன் கூட நாங்க பேசிக்குவோம். வெளியில இருக்க ஹவுஸ்மேட் எதுக்கு எங்களை பத்தி பேசணும்? ஜாக்லினா இருக்கட்டும், அன்சிதா இருக்கட்டும், இவங்களுக்கு வந்துட்டு இவங்க பண்றது எல்லாமே ஓகே கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. இதை வந்துட்டு ஏன் அடுத்தவங்க பேசணும்? எங்க இதுக்குள்ள வந்துட்டு ஏன் அடுத்தவங்க வந்துட்டு இதை வந்துட்டு மூவ் பண்ண வைக்கணும்? அவங்க வந்துட்டு எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு மைண்ட் தாட்ல இருக்கு. மேபி எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு உண்மையாலுமே வந்துட்டு அந்த ஒரு கான்வர்சேஷன்ல இருக்காங்க. பட் இது எதுக்கு தள்ளி வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேபி வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த ஒரு கான்வர்சேஷன் வந்துட்டு அடுத்தவங்களால நமக்கு பேசப்பட்டு அடுத்தவங்க வந்து நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கிறது வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே சுத்தமா பிடிக்கல. அதனால மேபி வந்துட்டு அவங்க ஸ்டாப் பண்ணிருக்கலாம் போல எனக்கு தோணுது. இப்போ வந்துட்டு கண்டினியூ பண்ற மாதிரி தான் எனக்கு இப்போ பட் வரும்போது வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்களோ, கண்டினியூ ஆயிட்டு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இப்ப தோணிட்டு இருக்குது. ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து அந்த கண்டினியூவே வந்துட்டு அந்த மிளகா அந்த இது பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து அருணுக்கு கூட அவர் பண்ணல, நம்ம விஜய் நம்ம தர்சிகாக்கு பண்ணியிருந்தாங்க. அப்ப கூட வந்துட்டு நம்ம சாச்சனா அதுக்கப்புறம் கையில வந்துட்டு அந்த ஒரு பேஸ்ட்டை போட்டுவிட்டு விஜய் விஷால் போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம யாருன்னா நம்ம சாச்சனா வந்துட்டு சொல்றாங்க ஓகேங்களா, தர்சிகாட்ட வெளியில வந்துட்டு அன்சிதாக்கா அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு வந்துட்டு பொசிஷனஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. நான் அது வந்துட்டு நான் காதுல வாங்கிக்கல, ஏன்னா அது எனக்கு தேவையில்ல, அதனால நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சாச்சனா வந்துட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கு வந்து கரெக்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வராங்க. கரெக்டா வந்து பவித்ரா அவரும் வந்துட்டு அந்த ஒரு இதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க பேசவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு. அந்த டாஸ்க் வந்துட்டு விறுவிறுப்பா போச்சு, நல்லா முடிஞ்சு இப்பதான் முடிஞ்சு. அண்ட் அந்த ஒரு டாஸ்க் அந்த கொஞ்சம் பயங்கரமா வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்துட்டு மீண்டும் தொடரும். அந்த சாச்சனா வந்துட்டு சொல்லும் போது வந்துட்டு தர்சிகா மீண்டும் வந்துட்டு அது சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புல இருக்கு. மேபி வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ஒரு ஹவுஸ்மேட் எல்லாருமே வந்து அவங்கள்ட்ட இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்றதுனால மட்டும்தான் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்களோ என்னங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.